மாவட்டத்தின் ஆட்சியர் நம்மவர், நம் முதன்மையின் சால சிறப்பிற்கு உரியவர், நம்முடைய ஆட்சித் தலைவர் இதோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தேசிய கொடியை. எங்கள் தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காட்சினால் அல்ல, நாம் உள்ளிருந்து அனுசரிப்போம். நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. மிகவும் அருமையாக இருக்கிறது, மிகவும் கம்பீரமாக இருக்கிறது. இசைக்குழுவோடு சேர்ந்து இசைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெண்புறாவினை பறக்கவிட்டு தூத்துக்குடி மாவட்டம் சமாதானத்திற்கான மாவட்டம் என்பதை இப்பொழுது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூவர்ண பலூன்களை காற்றினுடைய பாரம்பரியத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் செல்கிறார். இரண்டாம் படைப்பிரிவு உமன் எஸ்ஐ திருமதி கௌசல்யா அவர்கள், மூன்றாம் படைப்பிரிவு உயர் திரு சக்திவேல் அவர்கள், அடுத்த ஃபயர் ஆபீசர் உயர் திரு ராஜம் மூர்த்தி அவர்கள், ஹோம்கார்ட் பிளாட்டூன் கமாண்டர் உலகமான் அவர்கள், அடுத்து என்சிசி நேவி அதிர்ஷ்டகுமார் அவர்கள், அடுத்த ஸ்கவுட்ஸ் கேப்டன் உயர் திரு கணேஷ் இணைந்து மாவட்ட ஆயுதப்படையுடைய இசைக்குழு இதற்கு அருணாச்சலம் அவர்கள் தலைமையிலும் இந்த இசைக்குழு மிக பிரமாண்டமாக இங்கே சார்பாக முதல் படைப்பிரிவு சார்பாக பிரம்மநாயகம் அவர் ஃபயர் ஆஃபீஸர் திரு ராஜமூர்த்தி அவர்கள் தலைமையிலும் ஹோம்கார்ட் லெப்டினன்ட் கமாண்டர் திரு இசைக்குழுவின் கச்சேரிகள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த அணிவகுப்பு மரியாதை நிஜமாகவே ஒரு நேர்வர நின்று ரசிக்கக்கூடிய, அவர்கள் கையை அசைத்து அவர்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, ஒரே தரம் ஒருங்கே நின்று இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உண்மையாகவே இது தனி சிறப்பு தான். நமது மாவட்ட காவல்துறையுடைய இசைக்குழு மகேஸ்வரி எஸ்எஸ்ஐ மற்றும் அருணாச்சலம் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இந்த அணிவகுப்பினை முன்னிலை வகித்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தூத்துக்குடி மாவட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். மாவட்டத்தை சார்ந்த பணிபுரிந்து வீர மரணம் ஏறிய ராணுவ வீரருடைய குடும்பத்தார்களும் இன்று சிறப்பு செய்யப்பட இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஸ்கவுட் அண்ட் கைட் என்சிசி சார்பாக அணிவகுப்பு சிறப்பாக கம்பீரமாக தருவை மைதானத்திலே 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அணிவகுப்பு மரியாதையை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
மிகவும் சீர்மிகு சிறப்பாக அமைந்தது. இதனை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெகு சிறப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் உள்நிறை பணிபுரிந்த காவலர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தியாகிகள் சிறப்பு செய்யப்பட இருக்கிறார்கள். நம் தொடர்ந்து நமது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் எழுத்தாளர்களாக இருந்து நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கௌரவிக்கிறார்கள். நம் மாவட்டத்தின் எழுத்து ஆளுமைகளை சிறப்பு செய்யும் தருணம். தமிழின் நீள அகலத்தை பெருக்கும் நம் மண்ணின் மைந்தர்கள். இவர்களை நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து பெருமிதம் கொள்வார்கள். இதோ முதலாவதாக உதயசங்கர் அவர்கள் நவீன தமிழ் கவிதைக்கு புதியதோர் அழகியை அறிமுகப்படுத்தியவர். இளம் கவிஞர்களின் கிரியா வருகவே வணங்கி சாப்பிடுங்க.